वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तभावक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः। स्वभावजेन कौन्तेय निबद्धस्वेन कर्मणा कर्तुं नेच्छसि यन्मोहात् करिष्यस्य वशोऽपि तत्। வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். स्वभावजेन कौन्तेय निबद्धस्वेन कर्मणा कर्तुं नेच्छसि यन्मोहात् करिष्यस्य वशोऽपि तत्। ओम नमो भगवते वेंकटेशाय। இந்த பிரகிருதி டாமினேட் பண்ணணும் பெருமாள் கீழே சொன்னார் இல்லையா? பிரகிருதிஸ்துவாம் நியோக்ஷதி. அர்ஜுனா, நீ தப்பிச்சு போயிடலாம் நினச்சிட்டு இருக்க, உன்னால் முடியும் நினச்சிட்டு இருக்க, உன்னால் இதுலேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம் நினச்சிட்டு இருக்க. பட் உன்னால் முடியவே முடியாது. ஏன்னா பிரகிருத்தியானது ஒன்று நிச்சயமாக ஒரு அழுத்தும் என்று பகவான் சொன்னான் இல்லையோ? அது எப்படி அழுத்தம் நீங்கள் நினச்சிருக்கீங்க சுவாமி? அது எப்படி பண்ணோம்? பிரகிருதி அழுத்துறதுலாம் என்ன அர்த்தம்? பிரகிருதி வசப்படுறதுலாம் என்ன அர்த்தம்? பிரகிருதியை எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கிறது என்று ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பகவான் இப்போ 60வது ஸ்லோகத்தினால கிருஷ்ணன் அர்த்தம் அளிச்சுறான். பிரகிருதி எந்த விதத்தில் நம்மை ஏவுகிறது? பிரேரணைன்னு சொல்லணும். பிரேரணைனா தூண்டுறதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம். அப்படி ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது அந்த காரியத்தில் நம்மை ஏவுபவர்கள் யார்? கீழே நம்ம பார்த்தோம், 5 பேர் இதனுடைய பின்னணியில் இருக்கா என்பதான விஷயத்தை நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இப்போ பிரகிருதி நம்மை எப்படி தூண்டுகிறது? முதல்ல இந்த பிறப்பெடுத்துக்கோங்க. பிராமண க்ஷத்ரிய வைஷ்யர்கள் என்பதாக ஒவ்வொரு வர்ணம் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கு.
இப்போ க்ஷத்ரியன்னு எடுத்துட்டீங்கன்னா ஷௌரியம், வீரியம், பராக்கிரமம், அடிச்சு துவம்சம் பண்ணணும். உள்ளுக்குள்ள ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயான்னு உள்ளுக்குள்ள புகுந்தானா மொத்த பேர் துவம்சம் பண்ற மாதிரி ஒரு பலம் இருக்கணும். பராபிபவன சாமர்த்தியம் என்பது இருக்கணும். பராபிபவன சாமர்த்தியம்னு அர்த்தம் பிறரை சர்வசாதாரணமாக வீழ்த்தக்கூடியதான சாமர்த்தியம் அப்படின்றதாக சொல்லி சொன்னார். அப்போ ஷௌரியம், தேஜஸ் முதலானவர்கள் க்ஷத்ரிய தர்மம் இவன் ஜென்மாந்தரங்களில் இதற்கு முன்பான பிறவிகளில் செய்த கர்மாக்களை அனுசரித்து இந்த பிறவியில் அவனுக்கு இவைகள் உண்டாகும். போன பிறவியில் அவன் சாத்விகமான சில கர்மாக்கள் பண்ணியிருந்தான், இந்த பிறவியில் அவன் பிராமணனாக பிறப்பான். ஷௌரியம், தேஜஸ், துளி கூட பயம் இல்லாமல் சத்ரு சைன்யத்துக்குள்ள தன்னந்தனியாக உள்ள நுழையலாம். சிங்கம் அது தனியாக தான் வரும் அப்படி சொல்கிறாள் இல்லையோ, அந்த மாதிரி உள்ளுக்குள்ள வரான் ஷௌரியம். தேஜஸ்னா என்ன? எல்லாம் சுத்தி இருக்கான், பயங்கரமான ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கான், உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது, அடினா சாதாரண அடி விடாது. ஆனால் இவன் உள்ள போய் நிற்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ல துளி கூட பயப்படாமல், அந்த சுச்சுவேஷன்ல அவன் துளி கூட பயப்படாமல் அதே சமயம் தான் போய் அங்கே நிற்பதினாலே மற்றவர்களுக்கு பயத்தை விளைவிக்கிறான் பாருங்கோ, அதற்குத்தான் தேஜஸ் என்பதாக பெயர். அதுதான் தேஜஸ், பராபிபவன சாமர்த்தியம். இன்னும் சண்டையே போடலை, சண்டை போட வேண்டிய அவசியம் கூட இல்லை, போய் நிற்கும் பொழுதே அந்த தேஜஸ், அது ஒரு கெத்து. அபிமன்யு அந்த சக்கர வியூகம்னு சொல்றான், பத்ம வியூகம் சொல்றான், அந்த வியூகத்துக்குள்ள அபிமன்யு போனான். துரியோதனன், துச்சாசனன், கர்ணன், சகுனி, எல்லாத்துக்கும் மேல துரோணர், இப்படி பெரியவாள்லாம் இருக்காங்க. போய் நின்றான் அபிமன்யு, சின்ன பையன் போய் நிற்கிறான். அப்படி பார்க்குறான், யாருப்பா தேடுற யாருப்பா தேடுற பிள்ளாய், யாரை தேடுற அப்படின்னாரு. ஒரு சுத்தமான வீரனை தேடுறேன்னா என்ன மாதிரி இருக்கணும், இந்த சபையில் ஒரு சுத்தமான ஒரு வீரனை தேடுறேன் இந்த போர்க்களத்தில் அப்படின்னா அபிமன்யு. இது இவாளுக்கு எப்படி கிடைக்கும்? அந்த குணம் இருந்தால்தான் அவன் க்ஷத்ரியன் என்று சொல்லப்படுகிறான், சாத்விகம் இருந்தால்தான் அவன் பிராமணன் என்று சொல்லப்படுகிறான். எனவே ஹே அர்ஜுனா, நீ இப்போ உனக்கு ஏற்பட்ட அஞ்ஞானத்தினாலே சண்டையிட மாட்டேன் என்று நிறுத்தியிருக்கிறாய். இல்லை சுவாமி, என்னால் முடியாது சுவாமி, எனக்கு வேண்டாம் சுவாமி, நான் பண்ண மாட்டேன் சுவாமி அப்படின்னு அஞ்ஞானத்தினாலே இப்பொழுது யுத்தத்தில் விருப்பம் இல்லாமல் நீ இருக்கிறாய். இல்லை நான் யுத்தம் பண்ண போறது இல்லைன்னு சொல்றேன். ஆனால் நீ வேணா பாரு, நான் சேலஞ்சு பண்றேன், இதே யுத்தத்தை நீ செய்ய போகிறாய். நான் ஒன்றும் சொல்லலை, இந்த யுத்தத்தை ஆட்டோமேட்டிக்கா நீ பண்ண போற. ஏன்? க்ஷத்ரிய பிரயுக்தமான உன்னுடைய சௌரியம், தேஜஸ் முதலான குணங்கள் இருக்கே, அதை வெறுமை விட்டுடுமா உன்ன? வெறுமை சும்மா உட்கார வச்சிருமா உன்ன? கை கட்டி வாய் பொத்தின்னு உட்காந்துட்டு ஏதோ புஸ்தகத்தை பார்த்துட்டு இருக்க உட்காரமா? கலப்பி விட்டுடும் உன்ன, எப்படியாவது தூண்டிடும். என்ன அர்ஜுனா அப்படி உட்காந்துருக்கேன்னு மைண்ட் வாய்ஸ் கேட்கும், மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் வெடிக்கும். நம்ம யுத்தம் பண்ணாமல் இருக்கலாமா, யுத்தம் பண்ணாமல் இருக்கலாமா, நம்ம யுத்தம் பண்ணலாமே, ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணும். சில காரியங்கள் சில பேரால் பண்ணாமே இருக்க முடியாது பாருங்க. நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக ஒன்றும் பண்ண மாட்டோம் தான் உட்காந்துருப்போம். இந்த பொய் சொல்லியே சில பேருக்கு வழக்கம் உண்டு இல்லை, பொய் சொல்லியே சில பேருக்கு வழக்கம் உண்டு. அவன் எதை கேட்டாலும் பொய் சாட்சி சொல்லுவா, அப்புறம் பொய் கணக்கு எழுதுவா, அப்புறம் பொய்யா வாதாடுவா, அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாள். அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு நாள் என்னமோ பாவம் பாருங்களேன், நல்ல விஷயம், அவர் போய் ஹரிச்சந்திர உபாக்கியான உபன்யாசம் கேட்டார். ஹரிச்சந்திரனுடைய கதை இருக்கலையோ உபன்யாசம், அந்த உபன்யாசம் கேட்டார். அவர் மனசில் அப்படியே பற்றுத்து, ஐயோ ஹரிச்சந்திரன் எவ்வளோ நல்லவன் பாரு, எவ்வளோ சாத்விகன்,
லைஃப்பில் பொய்யை சொல்லாமல் இருந்திருக்கான், எவ்வளோ கஷ்டங்கள்லாம் அவனுக்கு வந்திருக்கு, அத்தனை கஷ்டத்துலேயும் அந்த துன்பத்துலேயும் துயரத்துலேயும் அவன் பொய்யை சொல்லாமல் இருந்திருக்கானே. நாம் இப்படி எல்லாத்துலேயும் பொய் சொல்லியிருக்கோமே, வாயை திறந்தா போய் இட்லி சாப்பிட்டியான்னு கேட்டால் உப்புமாலாம் சாப்பிட்டேன்னு பொய் சொல்லியிருக்கோம். நம்ம இப்படிலாம் தொட்டதுக்கெல்லாம் நம்ம பொய் சொல்லியிருக்கோம். ஒரு நாள் லைஃப்பில் பொய் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சார். சரி, அட்லீஸ்ட் இன்றைக்கி காலத்துலேருந்து சாயங்காலம் வரலாம் பொய் சொல்லாமல் இருக்கலாம் பிரதிஜை பண்ணிவிட்டு ஆற்றுல உட்காந்து தனுர்மாசம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் நித்தியப்படி பண்ண வேண்டிய இஜ்ஜாராதனை திருவாராதனெலாம் பண்ணிவிட்டு அதில் உட்காந்துருக்கார். பொங்கலை சாப்பிட்டு உட்காந்துருக்கார். அப்போ செல்லாம் எடுக்கக்கூடாது, தான் செல் எடுத்தால் பிரச்சனை வரும், பொய் சொல்கிற மாதிரி ஆகிடும்னு பேசாமல் இருக்கார். அப்போ உண்மையிலேயே அவருடைய ஃப்ரெண்டு லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணிட்டான். இன்னும் சில பேர் வீட்டில் லேண்ட்லைன் வச்சுருக்காள் இல்லையும், இப்போ லேண்ட்லைனே எல்லோரும் எடுத்துட்டா, பட் இன்னும் சில பேர் லேண்ட்லைன் வச்சுருக்கான். அந்த லேண்ட்லைனில் ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே அவருடைய மனைவியை கூட்டு ஃபோன் எடுக்க சொன்னார். இவருடைய ரொம்ப ஃப்ரெண்டு, ரொம்ப நண்பன், உயிர் நண்பன், அவன் தான் ஃபோன் பண்ணுறான். இங்கே வா, அங்கே வா, நம்ம இங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கா. இவரா, அங்கே போனால் நம்ம பொய் சொல்லுவோம், ஆனால் அவசியமாக நம்ம இன்றைக்கி சபதம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம் பொய் சொல்லக்கூடாதுன்னு. அங்கெல்லாம் போனால் வாயை திறந்து பொய் சொல்கிற மாதிரி ஆகிடும், அது தப்பு, அதை நம்ம அவாய்ட் பண்ணணும், என்ன பண்ணலாம்? உடனே என் ஒய்ஃபுக்கிட்ட சொல்கிறார், நான் இல்லைன்னு சொல்லிடு, நான் இல்லைன்னு சொல்லிடு. அவன் அந்த ரிசீவரை மூடிட்டு, என்ன என்ன சொல்கிறீங்க புரியவே இல்லை, வாயை திறந்து பேசுகிறாலே புரியாது, இப்படி ரகசியமாக பேசுகிறான், நான் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னார் அவர். இப்போ என்னாச்சு? சத்தியம் சதேன விக்னானாம் சகசிரேன ததா தபா விக்னாயுதேன கோவிந்தே நிருணாம் பக்தி நிவாரியத்தேன்னு சொல்லித்த பிரமாணம். சத்தியம் பேசுகிறோன்னா நூற்றுக்கணக்கான தடங்கள் வரும், தபஸ்னா ஆயிரக்கணக்கான தடங்கள் வரும். பகவான் இடத்துல பக்தி பண்ணணும்னா அதுக்கு கணக்கே கிடையாது, அப்படி தான் நமக்கு தடங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீ பண்ணவானா நான் பண்ண மாட்டேன், அப்படி பண்ணினா எனக்கு பிரச்சனை ஆகும், நான் அதை விட்டுடுறேன், நான் ஏகாந்தமாக இருந்துட்டுருக்கேன், ஏகாந்தமாக இருந்தால் என்னுடைய காரியத்தை நான் பார்த்துக்கிறேன்னா அது 1 வருஷத்துலையா இருக்குது? நீ நினச்சா நடந்துருமா? நீ நினச்சா அதுக்கு சாத்தியம் இல்லாமல் போயிடுமா? கிடையவே கிடையாது. பிரகிருதிப்பா, ஒரு நாளைக்கு நாம் நினைப்பதெல்லாம் நாம் கரெக்டாக அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோமா? நம்ம ஒரு தீர்மானம், ஒரு பிரதிஜை அப்படின்னு பண்ணிட்டோம்னா அந்த தீர்மானத்தை நம்ம மீறாமல் இருக்குமா? தனுர்மாச காலத்தால் 4:30 மணிக்கு எழுந்து திருவாராதனம் பண்ணணுன்றதாக ஒவ்வொரு வருஷமும் நாம் யோசிச்சு பார்த்துட்டு 4:30 மணிக்கு எழுந்துக்கிறோமா? திருவாராதனம் பண்ணாமல் இல்லை, அவசர அவசரமாக அவதியா ஐயோ நாழியாச்சு இப்படி ஆகிடுதுன்றதாக நினச்சிட்டு இருக்கும். ஏன்? பிரகிருதி பலியஸ். எந்த யுத்தத்தை செய்ய மாட்டேன் என்பதாக கையில் இருக்கிற வில்லை அம்மையை கீழே போட்டுட்டு நீ உட்காந்துருக்கியோ, இப்போ நீ அதே யுத்தத்தை செய்ய போகிறாய். ஏன்னா உன்னுடைய இயற்கை குணங்களான சௌரியம், பராக்கிரமம், தேஜஸ் முதலான குணங்கள் உன்னை தூண்டி இந்த விஷயத்தில் பரிபூர்ணமாக உன்னை ஈடுபடுத்திவிடும். ஸ்வபாவஜேன ஸ்வேன கர்மணா, ஸ்வபாவஜேன ஸ்வேன கர்மணா, ஸ்வபாவம் உன்னுடைய இயற்கை தன்மை, அது மாறவே மாறாது, மாற்றவே முடியாது. அதில் சிக்கிக்கொண்டு தான் நாம் அனைவரும் தவித்து கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரே சோர்ஸு கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ணனை விட்டா வேறு கண்ணன் அல்லால் இல்லை கண்டீர் சரண் என்று அந்த கிருஷ்ணனை விட்டுட்டா வேற எதுவும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸ்வேனன்றவர் ஸ்வபாவஜேன ஸ்வேன கர்மணா, இயற்கையிலேயே அமைந்தது. ஏன்னா கீழே 2வது அத்தியாயத்தில் பகவான் ஒரு வார்த்தை சொன்னான், அவாச்சவாதாம்ச்ச பகூன் வதிஷ்யந்தி தவ அஹிதாக ஜனாஹ. காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு கேலி பண்ணுவான், ட்ரால் பண்ணுவான். அர்ஜுனா, டேய் தெரியுமா, வீராறு வீரன் சூராரி சூரன், டேய் இவன் ராஜசூய யாகத்தின் பொழுது உத்தரகுரு முதலான தேசங்களுக்கு சென்று வெற்றி பெற்று பொருளை சம்பாதித்தவன் தான் இங்கெல்லாம் சொன்னானே, அங்கே போய் யார் காலில் விழுந்தானோ, யாருக்கிட்ட வாங்கினானோ, யாச்சகம் வாங்கியிருப்பான்டா. அப்புறம் இங்கே வந்து நான் தான் ஜெயிச்சுட்டேன், நான் தான் ஜெயித்தேன், நான் தான் யுத்தம் பண்ணேன், எல்லா ராஜாக்களையும் நான் தான் ஜெயிச்சேன்னு அவன் சொல்லிட்டு இருப்பான்டா. அவன் உண்மையில் அப்படி பார்த்தா தெரியலையேடா. பின்ன அப்படி சண்டை போடுறவன், சண்டை போட்டு ஜெயித்தவன், எப்பொழுதுமே யுத்தத்தில் உற்சாகத்தோடு கூடியவன், இப்போ ஏன் பயந்து போகிறான்? அங்கே பாரு கையில் வில்லு இருந்தது, அம்பு இருந்தது, அதை தூக்கி கீழே தொப்பு கீழே போட்டான், கவச்சத்தெல்லாம் களைஞ்சி விட்டான், உட்காந்துட்டு இருக்கான். அப்புறம் மூஞ்ச பாரு அழறா மாதிரி தெரியுது.
அப்புறம் ஓடியே போயிட்டான்டா, ஓடியே போயிட்டான். சுவாமி ராமபிரான் ராவணன் அடிச்சார், ராவணன் கை எல்லாம் போயிடுத்து அவனுக்கு. மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்துன்னு குதிரை கிடையாது, யானை கிடையாது, தேர் கிடையாது, சாரதி கிடையாது, கூட வரத்துக்கு எஸ்கார்ட்ஸ் கிடையாது, யாருமே கிடையாது. பதாதியாக இருந்தான் ராவணன். ஆனால் அப்போ கூட அவனுடைய ஈகோ போல, அவனுடைய வீரியம் போல, அவனுடைய பராக்கிரமம் போல, என்ன இது எப்படியாவது இந்த ராமனை ஜெயிக்கணும், எப்படியாவது இந்த ராவணை ஜெயிக்கணும்னு அந்த ஒரு அகங்காரத்தில் இருந்தான். சுவாமி தோத்து போனால் கூட ராவணன் கிட்ட அந்த கட்ஸ் இருந்தது. இப்போ பார் அர்ஜுனன் பார், பயந்தாங்கொள்ளி, வீராதி வீரன் சூராதி சூரன் எதையோ கதாடிக்கிறான். அது ஏதோ சங்கேதம் பண்ணி அன்றைக்கி திரௌபதி சுயம்பரத்தில் அந்த மீன் அடிச்சுட்டான். அப்புறம் பீஷ்ம துரோணாதிகள் கொஞ்சம் ஏமாந்த சமயத்தில் விராட்ட தேசத்தில் அவளை ஜெயிச்சுட்டான். இதெல்லாம் ஒரு கணக்கா? சோப்படாங்கி அடித்தா ஒரு பெரிய விஷயமா? அதெல்லாம் இல்லை. இப்போ யுத்தத்தில் பயந்துட்டான், ஓடி போயிட்டான் அப்படின்னு உன் காது பட பேசுவார்கள். 2வது அத்தியாயத்தில் சொன்ன விஷயம். அவாச்சவாதாம்ச பகூன் வதிஷ்யந்தி, காது கொடுத்து கேட்க முடியாத பல பேசுகளை பேசுவா. க்ஷத்ரியனுக்கு மானம்ன்றது அவ்வளோ முக்கியம். மானோகி மகதாம் தனம், மானம் தான் அவர்களுக்கு செல்வத்திலேயே பெரிய செல்வம்ன்றதாக இருக்கு. அந்த மானத்தை விட்டுடுறியா நீ? அவன் என்னென்ன சொல்லிட்டு போட்டோம், எதுவான சொல்லிக்கிட்டோம், நான் அசைய மாட்டேன், நான் அசர மாட்டேன், இல்லை இல்லை என்னால் யுத்தம் பண்ண முடியாது, நான் போர்க்களத்தில் என்னுடைய பந்துக்களை எதிர்த்து சண்டை போட மாட்டேன். இங்கே உன்னுடைய காருண்யத்தை ரெக்கக்னைஸ் பண்ணுறது கூட யாரும் கிடையாது, உன்னுடைய காருண்யத்தை அக்னாலஜ் பண்ணுறது கூட யாரும் கிடையாது. தெரியுமா? அடபோயா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாவா, கவலையே பட மாட்டா. அவாப்சவாதாம்ச பகூன் வதிஷ்யந்தி பயாத்ரணாத் உபரத்தம், அதுவும் இல்லாமல் பயந்துன்னு ஓடுறவன் அப்படின்னு சொல்லுவான். வீரனாய் இருந்து எதிர்த்து யுத்தம் பண்ணி பீஷ்ம துரோணாதிகளை சம்மோகனாஸ்திரத்தினால மயக்கடைய செய்து அவர்களுடைய வஸ்திரங்களை தவிர்த்து மற்ற துரியோதனாதிகள் அத்தனை பேருடைய வஸ்திரங்களையும் அபகரித்து வந்த விஜயன். க்ஷத்ரியனுக்கு அவன் திறத்தில் மற்றவர்கள் சொல்லும் கேலி பேச்சை காட்டிலும் நரக துல்லியம், மரண துல்லியம் வேறு எதுவும் கிடையவே கிடையாது. மீதி பேர் வேணா பொறுத்துக்கலாம். இப்படி அவசகா அவர்கள் உன்னை இகழ ஆரம்பித்தார்களேயானால், அவர்கள் உன்னை மேன்மேலும் சீண்டினார்களேயானால், அவர்கள் உன் பெருமையை உன் வலிமையை குறைத்து மதிப்பிட்டார்கள் என்றால் உன்னால் தாங்கவே முடியாது. க்ஷத்ரியனுக்கு இயற்கையிலேயே இருக்கக்கூடிய ரோஷம் வந்துடும். ரோஷம்னா க்ஷத்ரியன் இல்லை. ததோ ராமோ மகாதேஜாம் ராவணேன கிருதௌரணம் திருஷ்ட்வா ப்ளவகசார்தூலம் கோபஸ்ய வசமே இவான். கோபத்தை முழுக்க முழுக்க கண்ட்ரோலில் வைத்து கொண்டிருந்தவன் ஸ்ரீராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன். ஜிதக்ரோதகா என்ற வால்மீகி அவனை கொண்டாடினார். ஆனால் அப்படி இருந்த ராமனுக்கு கூட ஒரு சமயத்தில் கோபம் வந்தது. கோபத்தை எப்பொழுதும் தன்மையப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ராமன் இன்று தான் கோபத்தின் பால் ஈர்க்கப்பட்டான். அந்த கோபம் ராமனை பலப்படுத்தியது, அந்த கோபம் ராமனை ஆண்டது. ராவணன் அடிச்சான், அந்த அடித்த வேகத்தில் ஹனுமானுக்கு பெரும் துன்பம் உண்டாயிற்று. ராவணனால் அடிப்பட்ட ஹனுமான் பெரும் துயரத்தை அடைந்தார். இப்படி ஹனுமான் தன்னுடைய வாகனமாக தன்னுடன் இருந்து தனக்கு தாசனாக இருக்கக்கூடிய ஹனுமானுக்கு பெரும் துயரம் நேர்ந்து விட்டதே என்னும் காரணத்தினாலே அதுவரையிலும் மிருதுவாக சாஃப்டா ராவணனை எதிர்த்து சண்டையிட்டதான ராமபிரான் இப்ப அதி தீவிரமானது ஒரு யுத்தத்தை தொடங்கினான். திருஷ்டுவா ப்ளவகசார்தூலம் கோபஸ்ய வசமே இவான். ஏன்பா ராமன் எல்லாமே பிரதிஜை பண்ணி வாண்டா நான் யுத்தம் பண்ண மாட்டேன், இது அவசியம் இல்லை அப்படின்னு மிருதுவான காரியத்தை பண்ணினவன் கடைசியில் பிரகிருதி வசப்பட்டு கோபவயப்பட்டு அந்த கோபத்தினாலே எதிர்த்து சண்டையிட்டான் என்றால் நன்றாக யோசித்துப்பார், நன்றாக யோசித்துப்பார். நீ எல்லாம் ஏமாத்திரம். அது சரி,
நான் ஒன்று கேட்கட்டா? ரொம்ப டெக்னிக்கலாக வெளியில் போயிட்டு அவுட் சைடில் போயிட்டு உனக்கு நான் எக்ஸாம்பிளாக சொல்ல. இங்கே நீ எதுக்கு வந்த? எதுக்காக வந்த சொல்ல? சண்டை போடுறதுக்கோசரம் தான் வந்திருக்கேன் நான். இந்த போர்க்களத்திற்கு யுத்தரங்கத்திற்கு நீ வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுத்சவா மாமகா பாண்டவாஸ்சைவ கிமகுர்வத சஞ்சயன்றதுக்கு தாற்பயம் என்ன? இருதிரத்து சைன்யங்களும் அணிவகுத்து நிற்கக்கூடிய போர்க்களத்தில் நீ வந்து நின்ற. அர்ஜுனா, நீ வந்ததனுடைய பர்பஸ் யுத்தம் செய்து ராஜ்யத்தை பெறுவதற்காகத்தானே. பீஷ்ம துரோணாதிகள் உன்னை எதிர்த்து சண்டையிட போறான்னு தெரிஞ்சுதானே வந்த. அவர்களை எதிர்த்து நாம் சண்டையிட்டு ஜெயித்து விடலாம் என்பதற்காக தானே வந்த உனக்கு இமீடியட்டா புத்தி மாறித்தா இல்லையா? கதம் பீஷ்மம் அகம் சங்கே துரோணஞ்ச மதுசூதன இஷுபிகி பிரதியோத்சாமி பூஜார்ஹா வரிசூதனன். ஐயோ, புஷ்பங்களை கொண்டு பூக்களை கொண்டு அர்ச்சிக்க வேண்டிய மகனீயர்களான பிரபுக்களை, மகான்களை, மகாத்மாக்களை நான் எப்படி அம்பினாலே தொலைத்தெடுப்பேன்? இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இனிமேல் யுத்தம் பண்ண மாட்டேன்னு கையில இருந்து வில்ல அம்பை கீழே போட்டேன். ஏண்டாப்பா, யுத்தம் பண்ண வந்த நீ யுத்தம் பண்ண மாட்டேன்னு கை வாங்கினாய். அது யாருடைய வசம்? யாரால் அது நடந்தது? நீ உன் வசமா? உன்னுடைய டாமினேஷன், உன்னுடைய தீர்மானமா, உன்னுடைய டிசிஷனா? இது ஒன் கண்ட்ரோல்லையா இருந்தது? ஒன் கண்ட்ரோலில் யுத்தம் செய்ய வேண்டும் என்றுதான தீர்மானித்த ஒன்னாலே கண்ட்ரோல்டாக இருக்க முடியலையே. அதே போல இப்போ யுத்தம் பண்ண மாட்டேன்னு தீர்மானமா, இதுதான் என்னுடைய தீர்மானம், இனிமேல் நான் மாற மாட்டேன், இதுதான் கரெக்ட், இதுதான் பர்ஃபெக்ட், இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு யுத்தம் பண்ண மாட்டேன்னு தீர்மானிச்சிருக்கிற நீ மறுபடியும் யுத்தம் பண்ணறதுக்கு பிரயத்தனப்படுவாய், யுத்தத்தில் ஈடுபடுவாய், சந்தேகமே வேண்டாம், உனக்கு சந்தேகமே வேண்டாம். அப்போ என்ன பண்ணுவோம் தெரியுமா? அன்றைக்கே கிருஷ்ணன் சொன்னான், கிருஷ்ணன் இந்த காரியத்தை பண்ணுன்னு சொன்னான், நான் தான் கிருஷ்ணன் சொன்னதை சரியாக புரிஞ்சுக்கல, இப்போ அது பெருமாளுடைய நியமனம், பெருமாளுடைய தானே திருவுள்ளம், அதனால் நான் பண்ணுறேன் என்று நீயே இந்த காரியத்தை செய்ய போகிறாய். அப்போ என்னுடைய ஆக்ஞை என்று உச்சிதமான காலத்தில் பரம சாத்விகனாக யுத்தத்தை நீ செய்யாமல் பிறர் உன் விஷயமாக பேசக்கூடிய அவமானகரமான சொற்களை எல்லாம் கேட்டு அதை சகித்து கொள்ள முடியாதவனாக பொறுமை இழந்து மிக பெரும் கோபத்தின் வசப்பட்டவனாக குரோத பரவசனாக திடீர்னு ஒரு சண்டை பண்ண போறேன். இங்க பாரு, இது சண்டைக்கு உரியதான காலம். சில பேருக்கு அடியோங்களை போன்றவர்கள் செய்யும் அட்வைஸ் பிடிக்கவே பிடிக்காத அவளுக்கு. இப்போ அடியான் சந்தியாவந்தனாதிகள் பண்ணு, சாத்வீகமாயிரு, பகவதாராதனங்கள் பண்ணு, எந்த கர்மாக்களையும் நாம் விடக்கூடாது, பித்ருபிதா மகாதிகளுக்கு பண்ண வேண்டிய கர்மாக்களை பண்ணுனா இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் தர்ப்பணம் இதே சொல்லிட்டு இருக்கான், போர் அடிச்சுட்டு இருக்கான், எப்போ பார்த்தாலும் நமக்கு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கான், சச்ச மீதி உபன்யாசங்கள்லாம் எப்படியா மெசேஜ் கொடுக்குறா, அவன் பாட்டுக்கு அழகாக ஸ்டோரி டெல்லிங்னு கதையை சொல்லிட்டு போயிட்டு இருக்கா, இந்த இந்த மாதிரி பிராணனை வாங்கிட்டு இருக்கான், பாடாப்படுத்திட்டு இருக்கான் அப்படின்னு நமக்கு ஒரு அஜிடேஷன் வரும். இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவளுக்கு என்ன தோணும்? கொஞ்ச நாள் ஆகும், கவனிங்கோ, கொஞ்ச நாள் ஆகும். இப்போ இன்றைக்கி நாஸ்திக மதத்தை பிரச்சாரம் பண்ணுறக்கூடியவா கூட கடைசியில் என்ன பண்ணுற, கடைசி காலத்தில் அவளுக்கு ஆஸ்திகம் தான் சரணம்னு புரிஞ்சுட்டான். அது மாதிரி கொஞ்ச நாள் ஆன உடனே அவர் திடீர்னு ஒரு ரிலீஜியஸ் ஆகிடுவார். நெத்திக்கு ஒருத்தரும் வெறும் ஒன்றுமே இட்டுக்காமல் போனவர் ஒத்த இட்டுருந்தவர், அப்புறம் திருமண் ஸ்ரீச்சர் இட்டுக்க ஆரம்பிச்சிருவார், அப்புறம் 12 திருமணம் இட்டுக்க ஆரம்பிச்சிருவார். ஆனால் ஒரு ப்ராப்ளம் வரும் அந்த சமயத்தில். என்ன அப்படி கேட்டால், வயசாகிடுத்து, உடம்புல சக்தி குறைஞ்சி போயிடுச்சு, பசி பட்டிலாம் தாங்கிறதுக்கு உடம்புல சக்தி கிடையாது. அந்த சமயத்தில் திடீர்னு ஒரு ஆச்சாரத்தை தானாக ஒரு ஆச்சாரத்தை புரிஞ்சுண்டு தான் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, அது அன்றைக்கே அந்த சுவாமி சொன்னார், நான் சரியாக கேட்டுக்கல, நீ இவராக ஒன்று செட் பண்ணி வச்சுட்டு, மைண்ட் செட் பண்ணிக்கிறது சொல்கிறோம் இல்லையோ, இவராக ஒன்று செட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ண போகிறார் அப்படின்னு கேட்டால், அதை தான் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பார். அகாலமாகிடுறது, அதுதான் விஷயம். சகாலத்தில் பண்ண வேண்டிய கர்மானுஷ்டானத்தை அகாலத்தில் பண்ணிடும். அப்போ அகாலத்தில் பண்ணும்பொழுது கரெக்டு, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங், பெட்டர் லேட் தென் நெவர், இந்த லாஜிக்லாம் ஓகே. ஆனால் இப்பொழுது செய்யும் பொழுது இந்த ப்ரொசீஜர்ஸில் எவ்வளவு சிக்கல்கள் வருது.
அதை விட 10,000 சந்தேகங்கள் வருது. அந்த ப்ரொசீஜர்ஸில் மாற்றி 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 நமக்கு சந்தேகங்கள் வந்துட்டுருக்கு. இது முதல்லையே சொல்லச்சே பண்ணியிருக்கலாமே, முதல்ல சொல்லச்சேவே கேட்டிருக்கலாமே, முதல்ல சொல்லச்சேவே ஓகே ரைட் இது கிருஷ்ணன் சொல்லிட்டார், இது பெரியவர்கள் சொல்லிட்டார், இந்த பிரகாரம் நாம் பண்ணிவிடணும் என்று நீ தீர்மானிச்சு அதே கிரமத்தில் பண்ணியிருக்கலாமே. பண்ணலையே. அர்ஜுனா, நான் இப்பொழுது யுத்தம் செய் என்று சொன்னால் உனக்கு அது பிடிக்கவில்லை, நீ ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறாய். இல்லை எனக்கு யுத்தத்தில் விருப்பம் இல்லை, நான் யுத்தம் பண்ண போகிறதில்ல. அஃப்கோர்ஸ் நீ கர்மயோகம் பண்ணணும்னு சொல்லிட்டேன்றதுனால நான் கர்மயோகத்தை பண்ணணும்னா அது யுத்தம்ன்றதான கர்மயோகம் இல்லாமல் நான் வேற விதத்தில் கர்மயோகத்தை பண்ணிக்கிறேன்னு சொல்கிற நீ, உனக்கு வசமில்லாமலேயே பியாண்ட் யுவர் கண்ட்ரோல், இட் இஸ் நாட் இன் அண்டர் கண்ட்ரோல், பியாண்ட் யுவர் கண்ட்ரோல், பியாண்ட் யுவர் லிமிடேஷன்ஸ், நீ நினச்சி கூட பார்க்க முடியாத சமயத்தில் இந்த கர்மாக்களை நீ செய்ய ஆரம்பிப்பாய். கட்டாயம் பண்ண போகிற. அப்போ நினச்சிப்ப, ஆஹா நமக்கு அன்றைக்கே கிருஷ்ண பரமாத்மா சொன்னான், கிருஷ்ணனை அப்பயே சொன்ன பொழுதே நாம் கேட்டிருந்தோன்னா நமக்கு இந்த பிரச்சனைகள் வந்திருக்காரு. கிருஷ்ணன் சொன்ன பொழுதே கேட்காமல் கடைசியில் நாம் தனியாக இருந்துட்டு நாமளாக ஒன்று தீர்மானம் பண்ணிவிட்டு, இல்லை இதை இப்போ பண்ண வேண்டாம் அப்போ பண்ண வேண்டாம் இப்படி பண்ண வேண்டாம் அப்படி பண்ண வேண்டாம் நாமளே ஒரு டிசிஷன் எடுத்துட்டு திண்டாடின்னு இருக்கோம் பத்தியா என்று உனக்கு அந்த சமயத்தில் தோன்றும். ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தா ஸ்வேன கர்மணா கர்த்தும் நேச்சசி என் மோகாத் கரிஷ்யசி அவசோபி தத். ஹே கௌந்தேயா, உன் தாயார் முதலானவர்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கா, அத்தகையவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கா, அவர்களை மீட்டெடுத்து மறுபடியும் ராஜ்யத்தில் அமர்ந்து அரசாட்சி செய்யும் பொழுது தாயினுடைய உள்ளத்தை குளிர்விப்பதற்காகவே நீங்கள் அவதரித்திருக்கிறீர்கள், பிறந்திருக்கிறீர்கள். உன் தாயார் குந்தி தேவி சபதம் பண்ணியிருக்கா, நீங்கள் பண்ணின சபதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், குந்தி தேவி சபதம் பண்ணியிருக்கா. அல்ல நீ இப்பொழுது ஹே கௌந்தேயா யத் கர்த்தும் ந இச்சசி, அஜானத்தினாலேயோ மோகத்தினாலேயோ எதை ஒன்று செய்ய வேண்டாம், இதை நான் செய்ய மாட்டேன், இது செய்யக்கூடாது என்று தீர்மானித்து அதை செய்யாமல் விடுத்திருக்கிறாயோ, ததபி ததபி அப்பேற்பட்ட அதையும் ஸ்வபாவஜேன ஸ்வேன கர்மணா, க்ஷாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம் என்று கீழே பலமுறை விளக்கப்பட்டிருக்கக்கூடிய க்ஷத்ரியனுக்கு பரமதர்மமான யுத்தம் என்னும் பெரும் பெருமையை அளிக்கக்கூடியதுமான சொர்க்காரி உயர்ந்த பலன்களை அளிப்பதுமான இது எல்லாத்தையும் செய்வதற்கு அடிப்படை காரணபூதமாய் அமைந்த ஷௌரியம் தேஜஸ், ஷௌரியம் தேஜஸ் இவற்றினாலே நிபத்தஹா நன்கு வசப்படுத்தப்பட்டு, அந்த வசப்படுத்தப்படணும்ன்றது அர்த்தம் அது இழுத்துடுறது, அதை நம்மளை போட்டு கட்டி போட்டுடுறது, நமக்கு அதில் ருச்சி வந்துடுறது. இந்த பிரகிருத்தியினுடையதான பால் என்பதை உணராமல் பிரகிருதி என்பது நமக்கு அத்தியந்தம் ருச்சி, நமக்கு அத்தியந்தம் ஆனந்தத்தை கொடுக்கறது, ஆஹ்லாதத்தை கொடுக்கறது. கஷ்டப்பட்டு இருக்கோன்னு கூட புரிய வைக்காமல் பிரகிருதி நம்மளை டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. அப்படி உன்னுடைய செயல்னாலே நீ நிபத்தஹா பூர்ணமாக வசப்படுத்தப்பட்டு, அவசஹா வசஹா பிரகிருதி வசன்னு அவசஹா தவ வசம் ந, பிரகிருதிக்கு வசப்பட்டிருக்கக்கூடிய நீ உன் வசத்தை இழக்க போகிறாய். ஏன் இப்படி பண்ண? சபை அவசாதத்தை பண்ணிட்டேன் சுவாமி. அவசாதத்தில் அர்த்தம் என்னமோ தெரில, சட்டனை பண்ணிட்டேன், நான் என்னை தெரிஞ்சுக்கவே இல்லை, என்னை அறியாமல் நான் இந்த காரியத்தை பண்ணிட்டேன் என்று உன் செயலால் நிபத்தஹா அவசஹா கரிஷசி. போடா போடா போடா, எவ்வளோ தூரம்டா போக முடியும், எவ்வளோ நாள்டா ஒன்றால் இதெல்லாம் சொல்ல முடியும், என்னமோ நீ நான் பண்ணல நீ பண்ணல நான் பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன்னு நினச்சிருக்கடா. ஒன்றும் நடக்காது அர்ஜுனா, நீ ஏன் இந்த காரியம் பண்ண போகிற, நான் பார்க்க தானே போகிறேன், எங்கே போயிட போகிற என்று பகவான் அருளி செய்தான். ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தஸ்வேன கர்மணா கர்த்தும் நேச்சசி யன்மோகாத் கரிஷ்யஸ்யவசோபி தத். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க.
स्वभावजेन कौन्तेय स्वभावजेन कौन्तेय निबद्धस्वेन कर्मणा निबद्धस्वेन कर्मणा कर्तुं नेच्छसि यन्मोहात् कर्तुं नेच्छसि यन्मोहात् करिष्यस्य वशोऽपि तत् करिष्यस्य वशोऽपि तत् இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். स्वभावजेन कौन्तेय निबद्धस्वेन कर्मणा कर्तुं नेच्छसि यन्मोहात् करिष्यस्य वशोऽपि तत् தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ரி மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா, வித்தம், பலம், யசா, புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வர்றதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டுருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்த ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம், பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது? மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம். அவா சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னு புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்துவம், இது செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்துவம், துஸ்வப்னகாதா, கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா, அதுக்கு மேலே श्रीमन्नारायण नारायण नारायण 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 श्रीमन्नारायण नारायण
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।